நிறைய மாதிரி விஷயங்கள் அபவுட் தி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி வந்துட்டே இருக்குது. ஸ்மால் கேப், மிட் கேப் ஃபண்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட்ஸ்ல எல்லாம் மக்களுடைய பணம் அதிகமான அளவுக்குல முதலீடு செய்யப்பட்டிருக்கு. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் போதும் நீங்க தனியா ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சிடிஎஸ்எல் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம், பேன் கார்டு கொடுத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன விஷயங்கள், அது இன்சூரன்ஸா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், டிபெஞ்சர்ஸ், பாண்டு, ஷேர்ஸ் எது வாங்கினாலும் அங்க போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். மியூச்சுவல் ஃபண்ட் உங்க கணக்குல சேரல அப்படிலாம் சொன்னாங்கன்னா நீங்க தயவு செய்து பேனிக் ஆகாதீங்க. எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாகவே நிறைய விஷயங்கள், கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய மாதிரி விஷயங்கள் அபவுட் தி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி வந்துட்டே இருக்குது. ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிற பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஒரு சில ஆப் மூலமாக வாங்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, அப்புறமா நாங்கள் செல் பண்ணும்போது போய் நிற்கும் போது வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செபி மூலமாக ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படிங்கறத மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எதனால இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 3 வருடங்களாகவே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகளில் ரீட்டைலர் பப்ளிக் நாம இன்வெஸ்ட் பண்றது மிக அதிகமாக உயர்ந்து இருக்குது. அதுவும் முக்கியமாக ஸ்மால் கேப், மிட் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட்ஸ்ல எல்லாம் மக்களுடைய பணம் அதிகமான அளவுக்குல முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த முதலீடுகள்லாம் சேஃபாக இருக்கணும். அது மக்களுடைய சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேகரித்த பணம் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனைகளில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய செபி அதிகப்படியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களாகிய நாமும் ஒரு பணத்தை ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மானிட்டரும் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜிக்கலாக தான் நம்ம பண்ணுறோம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நம்ம வாங்கி என்ன பண்ணி வச்சுக்குவோம், ஃபைல் பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் இப்போ நவடேஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, எல்லாமே எலக்ட்ரானிக் முறையில் தான், நம்ம டிமெட் மெத்தடில் தான் நம்ம ஷேர்ஸும் வாங்குகிறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே, யூனிட்ஸ்கள் எல்லாமே இப்படி தான் வாங்குறவங்க போது நிச்சயமாக நீங்கள் அதை பற்றி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். மொபைலுக்கு பேக்கப்பு, சிஸ்டத்துக்கு பேக்கப்பு, இப்படி எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்கும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பேக்கப் இருக்கணும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் நீங்கள் தனியாக ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரெசிப்ட்டு, அந்த ஃபார்மெட்டு, இது எல்லாத்தையும் கரெக்டான ஒரு இடத்துல, ஒரு மெயில்லையோ இல்லை ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1க்கு 2 முறை பேக் ஆஃபீஸில் ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் போய் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வச்சுக்கோங்க. டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களும் அதே மாதிரி தான். ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸில் இருக்குதா, ஆனால் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸில் இருக்குது, ஆனால் நாங்கள் திருப்பி செல் பண்ணும்போது தான் காணோம் அப்படிங்கும்போது அங்கே பிரச்சனை வருது. நம்ம செல் பண்ணுறதுங்க சில சமயம் 1 வருஷம் கழிச்சு செல் பண்ணுவோம், சில வருஷம் 5 வருஷம் கழிச்சு செல் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்படின்னா நீங்கள் வாங்கின உடனேயே அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை, 1 இயருக்கு ஒரு தடவை, இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாத்து வைப்பதற்காக ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனே இருக்குது. அதுக்கு பேர் சிடிஎஸ்எல்னு சொல்லுவோம், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த சிடிஎஸ்எல் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பேன் கார்டு கொடுத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன விஷயங்கள், அது இன்சூரன்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், டிபெஞ்சர்ஸ், பாண்டு, ஷேர்ஸ் எது வாங்கினாலும் அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடும். உங்களுடைய பேன் நம்பர் இருக்கு, அதுதான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் அதில் உள்ளே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, நீங்கள் எல்லாமே இது ஃப்ரீ, கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட பேன் நம்பரை கொடுத்து நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்குதா, அது ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் நேமிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
எந்த விதமான பயமும் இருக்காது. தாராளமாக அது வந்து இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. நாளை பின்ன நீங்கள் செல் பண்ணும்போதும் நீங்கள் முதல்ல வாங்குனீங்கல்ல அந்த மீடியேட்டர்லாம் இல்லாமல் போனால் கூட சிடிஎஸ்எல் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அது ஷேராக இருந்தாலும் சரி மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நேயர்கள் நீங்கள் இனிமேலாவது அதை வாங்கின பிறகு எதை வாங்கினாலும் சரி, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் என்ன வாங்கினாலும் ஒரு முறை அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து பிற்பாடு 5 வருடம் 10 வருடம் கழித்து வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். ஸோ ஒருவேளை நேயர்கள் இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஷேர்ஸ் வரல, இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்கள் கணக்கில் வந்து சேரல அப்படிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்தந்த கன்சர்னை முதல்ல எல்லாம் அப்ரோச் பண்ணுங்கள். அந்த கன்சர்ன்லேயும் உங்களுக்கு பதில் வரலன்னா இப்போ தாராளமாக செபி வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்காக நிறைய மாதிரி நிறுவனங்கள் நிறைய மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பெல்லாம் அவங்க செபிலேயே ஆப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணியும் நம்மளுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக எங்கேயும் போய் எதுவும் பிரச்சனைகள் ஆயிருக்காது. ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம், அதை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பேனிக்கே எப்போதுமே ஆகிடாதீங்க. முறையான வழியில் போய் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கேட்டு முறையான வழியில் போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் உங்களை வந்து தற்காத்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.